Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சன் டிவியோட பிரபல சீரியல்லேருந்து ஹீரோயின் வந்து விலகிருந்தாங்க. ஸோ அவங்க எதுக்காக விலகுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்பயே கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின ரீசன் எதுவும் கிடைக்கல. அவங்க விலகுறாங்க அப்படிங்கிறது மட்டுமே தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நானுமே ஷேர் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, ஒரு ஹீரோயின் தான் விலகுறாங்க, இன்னொரு ஹீரோயின் இருக்காங்களே, ஸோ அந்த ஒரு ஹீரோயினை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு சீரியல் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா சீரியலே ட்ராப்டு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் கிடச்சி. பட் அதுக்கப்புறமா தான் ஹாப்பி நியூஸ் கிடச்சி. இந்த சீரியல் வந்து ட்ராப் ஆகலை. சில நிறைய கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணி இந்த சீரியலில் எடுத்துகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டைமில் தான் தெரிஞ்சிருக்கு இவங்க இந்த சீரியல்லேருந்து விலகிறதுக்கு ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த கெஸ்ட் தான், 100% கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ நான் இப்போ எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. சன் டிவியில் கூடிய சீக்கிரம் வர இருக்கிற ராகவி சீரியல் தான். இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் கண்மணி, ஆக்ட்ரஸ் தேஜஸ்வரி அண்ட் ஆக்ட்ரஸ் ஜிஷ்ணு வந்து மெயின் லீட்ஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்ட்ரஸ் கண்மணி இந்த சீரியல்லேருந்து விலகுறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் கிடச்சி நானுமே அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். பட் எதுக்காக விலகுறாங்கன்னு தான் தெரிஞ்சாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ராகவி சீரியலில் கமிட் ஆன புதுசில் தான் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் கண்மணிக்கும் ஆக்டர் அஸ்வத்துக்கும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆச்சு. இப்போ அவங்க ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வீடியோ மாதிரி ஷேர் பண்ணிட்டு கீழே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மூவ்டு டு நெக்ஸ்ட் லெவல் இன் லைஃப் பேரண்ட்ஹுட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாகவே அவங்களே ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ இதனாலேயே அவங்க சீரியல்லேருந்து விலகிருப்பாங்களோ அப்படிங்கிறது என்னோட கெஸ் தான். ஸோ அவங்க என்ன தான் சீரியலில் ஸ்டார்டிங்கில் நடிச்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சீரியல்லேருந்து அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் வரும். ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்கே சீரியல் வரதுக்கு முன்னாடி விலகிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஆக்டர் அஸ்வத்தும் சரி ஆக்ட்ரஸ் கண்மணி சரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஷேர் பண்ணி இந்த மெசேஜை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ஏன் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன். ஸோ ராகவி சீரியலில் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸை சேஞ்ச் பண்ணி ஒரு நியூ கேஸ்டோட வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ஹாப்பினஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.